இப்போ தன்னம்பிக்கைகளுக்காக உங்களை வந்து நேர்முகம் கொண்டது ரொம்ப சந்தோஷங்க. ஒரு 23 வருடங்களாக வந்து இந்த தன்னம்பிக்கை இதழ் வந்துட்டுருக்கு. அமரர் டாக்டர் இலசை கந்தசாமி அவர்களால் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இதழ். அவருடைய நோக்கமே வந்து இளைஞர்களுக்குள்ளால தன்னம்பிக்கை இருக்குது, அதை வெளிக்கொண்டு வந்தால் போதும், வேலைக்கு போகிறதுங்கிறத விட ஒவ்வொருத்தரும் வந்து சுயமாக முன்னேறணும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனோட அடிப்படையில் நாங்கள் வந்து அரசியல் சினிமா எதுவுமே கலப்பில்லாமல் முழுக்க முழுக்க மோட்டிவேஷன் தன்னம்பிக்கையை சம்பவமாக வச்சு இந்த இதில் கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து உங்களை இன்றைக்கி சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல நீங்கள் பிறந்தது வளர்ந்தது உங்களுடைய வாழ்க்கை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து வளர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் பிறந்தது. சரி. வளர்ப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோயம்புத்தூரில் தான் இருந்தது. பேசிக்கலி நான் வந்து ஒரு சன் ஆஃப் ரிட்டையர்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஃபாதர் வாஸ் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸில் யூரோப்பியன் ஆப்ரேஷனில் சர்வ் பண்ணார். ஹிஸ் நேம் இஸ் மிஸ்டர் சின்னசாமி. நான் பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். நான் வந்து பொள்ளாச்சியில் பூர்வீகமாக போயிட்டுருக்கேன். ஸ்கூலிங்ஸ் எல்லாமே கூட எங்கள் கோயம்புத்தூரில் தான் பண்ணேன். காமன் கார்டன் சொல்லிட்டு I did my Bachelor of Business Management in PhD College of Arts and Science. MBA வந்து பார்த்தீங்கன்னா PhD College of Technology பண்ணேன். இதோட பேக்ரவுண்ட். இப்போ அப்பா போலீஸ் ஆஃபீஸ் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துருந்தா? இல்லைங்க, என்னை பொறுத்தவரை என்ன சின்ன வயசுலேருந்தே ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் காலேஜில். பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் வந்து வருவாங்க, நிறைய பேர் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. அந்த நாள்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வரணும், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த காலேஜில் நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து பேசணும் அப்படிங்கிறது சின்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபயர் அப்படி இருந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் நாங்கள் வந்து பெரிய விவசாயத்தில் நிறைய தோட்டங்கள் இருக்கு பண்ணி இருந்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது வந்து நான் தான் என் ஃபேமிலியில். 2001 பார்த்தீங்கன்னா 2001 இன்டர்நெட் அப்படிங்கிற ஆதிக்கம் வந்து சுத்தமாக எங்கேயுமே வந்து கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிஎஸ்என்எல் அந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும்தாங்க, பெரிய கம்பெனிஸ் நிறுவனங்கள் யாருமே இல்லை. அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சி, இன்டர்நெட் த்ரூ கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருந்தாங்க. சரி. கேபிள் வழியாக கேபிள் டிவி மாதிரி வீடு வீடாக இன்டர்நெட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் கிடைக்குது. நான் எம்பிஏ முடிச்சு வந்த உடனே அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நிறையா பீப்புளை போய் சந்திக்கிற மார்க்கெட்டில், பெரிய பெரிய ஆட்களை போய் சந்திக்கிறேன். எல்லாரும் சொன்னது ஒரு மாதிரி வந்து பெரிய பணம் படைச்சவங்க பெரிய நிறுவனங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியும், உங்கள் மாதிரி ஆளுங்களால இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீப்பிங் ஃபுல் ஸ்டாப். நான் வந்து அதை ஊரில் கண்டினியூஸாக அந்த ப்ராஜெக்ட் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் வந்து கம்ப்ளீட் கேபிள் லே பண்ணி ஓவர் ஹெட்டில் கேபிள் லே பண்ணி இன்டர்நெட் த்ரூ கேபிள்ஸ்ங்கிற ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இட் பிகேம் வெரி சக்ஸஸ்ஃபுல். நம்ம தான் தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் சி கேட்டகரி ஐஎஸ்பி வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிச்ச ஆப்ரேஷன். படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணோம். இன்னைக்கு எங்கள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஜெய்வன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், வழிகாட்டி சிஸ்டம்ஸ் லிமிடெட், தமிழ்நாடு பூரா கார்பரேட் கம்பெனிஸ், காலேஜஸ், போக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ப்ரொவைட் இன்டர்நெட் த்ரூ வயர்லெஸ் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பெரிய நிறுவனங்களுக்கு வந்து நிறைய டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். பெரியது வயர்லெஸில் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ட்ராக்கிங் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து நிறைய வந்து புதுதான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கும் போது எங்களோட ஓன் ரிசர்ச் டீம் வச்சு வெஹிக்கிள் ட்ராக்கிங்கில் லான்ச் பண்ணோம். வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் வந்து வெஹிக்கிள் ட்ராக்கிங் லான்ச் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு, கார்பரேட் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே பண்ணி. இப்போ அதுக்கும் அட்வான்ஸ்டாக செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறது ரிமோட் கண்ட்ரோல் வாக்கிங் வெஹிக்கிள் அந்த மாதிரி வைக்கிறீங்க. இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், ட்ராக் அப்படிங்கிற ப்ராடக்ட் இது பண்ணிட்டு இப்போ மகாராஷ்டிராவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறோம் அந்த ப்ராடக்ட்டை. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டூ வீலர்லையோ ஃபோர் வீலர்லையோ நீங்கள் ப்ராடக்ட்டை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா சிம் கார்டு பேஸ்ட் ப்ராடக்ட் ஜஸ்ட் ஃபோன் சைஸ் தான் இருக்கும். நீங்கள் டூ வீலர்லேயோ ஃபோர் வீலர் ஃபிட் பண்ணிட்டு 2 ஆத்தரைஸ் நம்பர் வேணா உங்கள் வீட்டில் இருக்கு, உங்கள் நம்பராக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃப் நம்பராக இருக்கலாம், மேனேஜர்ஸ் நம்பராக இருக்கலாம், அதில் 2 ரிங் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இமீடியட்டாக. ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் லட்சுமி காம்ப்ளெக்ஸில் உங்கள் டூ வீலர் நிறுத்திருக்கீங்க, அந்த டூ வீலரை வந்து யாராச்சும் டச் பண்ணாலோ யாராச்சும் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலோ உங்கள் ஃபோனுக்கு வந்து இமீடியட்டாக மெசேஜ் வரும், ரிங் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்கள் வண்டி திருட்டு போயிட்டாலும் உங்கள் மொபைல்லேருந்து அந்த நம்பருக்கு 4 ரிங் கொடுத்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் லொக்கேஷன் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் மொபைலில். ஜிபிஎஸ்ல நெட்டில் வந்து நீங்கள் டேரெக்டாக எந்த லொக்கேஷன்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை 8 ரிங் கொடுக்குறீங்க உங்கள் மொபைலில் இருந்து, அதை நாங்கள் பைக்குக்குங்கும் போது என்ன பண்ணுறோம், ஃபியூல் டேங்க்லேருந்து வர இதை வந்து இது வச்சுருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக ஃபியூல் வந்து ஸ்டாப் ஆகிடும், டிஸ்கனெக்ட் ஆகிடும், வண்டி யாரும் எடுக்க முடியாது. அதே மாதிரி காரும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எடுக்க முடியாது. இது ஒரு இனோவேட்டிவ் ப்ராடக்ட் வந்து ஒரு பெரிய லெவலில் லான்ச் பண்ணுறது ப்ரிப்பேர் ஆகிடும். இப்போ தான் மகாராஷ்டிராவில் பேஸ் ப்ராடக்ட் போயிருக்குங்க. சரி, தமிழ்நாடுல இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுவோம்.
பிஃபோர் ஜான்வரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். எங்களோட மெயின் திட்டமே பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும். மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, நம்ம யூனிக்காக இருக்கணும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம யூனிக்காக இருக்கணும். யாரும் பண்ணாத வந்து நம்ம பண்ணணும். சின்ன கம்பெனியாக இருந்தாலும் பெரிய பெரிய எவ்வளோ பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களோட டைரெக்டாக நம்ம ஃபைட் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து டெக்னாலஜி ப்ராடக்ட்டை பண்ணணுங்கிறது எங்களோட பேசிக். நீங்கள் பண்ணது தான் வந்து மற்றவங்க பின்னாடி அதை பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் 100 ப்ராடக்ட் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறோம். இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இன்னைக்கு இருக்காங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. பட் எங்களுக்கும் இன்னைக்கு ஒரு இடம் இருக்குது, நாங்களும் இருந்துருக்கோம். இப்படி ஒரு ரிசர்ச் டீம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்கள் அமைக்கிறதுக்கு முதல்ல எப்படி நீங்கள் தேர்வு பண்ணீங்க, எப்படி எல்லாம் இல்லைங்க, என்ன நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விஷால் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் வெரி டெக்னிக்கலி சவுண்ட் பர்சன். அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி கூட சில பீப்புள் எடுத்து அக்வயர் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தாட், இது மாதிரி நம்ம முன்னோடியாக எல்லாத்துக்கு காட்டில் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கணும், ரெண்டாவது வந்து நம்ம படித்த ஸ்கூல்லேயே வந்து நம்மளை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் வந்து போது, அப்போ அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்காக சில வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றிருக்கணும். அது எப்படி அந்த வழிமுறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, அல்லது எங்கிருந்து எப்படி கிடைக்கும்? ஒன்றுமே கிடையாது. உங்கள் மேக்ஸின்லேயே இருக்க தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு ஃபோக்கஸ் வேணும். நான் என்ன ஆகணும், நான் என்ன வரணும், நான் என்ன பண்ண போகிறேன் வாழ்க்கையில் ஒரு ஃபோக்கஸ் வேணும். அந்த ஃபோக்கஸில் இருந்து விடாமுயற்சியாக அது எந்த இதுவும் திசை திரும்பாமல் எத்தனை ஹர்டில்ஸ் வந்தாலும் அதை நின்று நம்ம வழி நடத்தி போனோம்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எல்லாத்துக்கும் மேலே கடவுள் அனுப்புகிறோம். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் மை செல்ஃப் அண்ட் காட். அவ்வளோதான். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ இப்படிப்பட்ட பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்த போது இப்போ தந்தையிடம் இருந்து அந்த ஆதரவு, தாயிடம் இருந்து அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? அப்பா நான் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சின்ன லெவலில் சின்ன முறையில் தான் ஆரம்பித்தோம். எங்களோட ஓன் இது அவங்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃபாதரோட ப்ரேயர்ஸ் எனக்கு இருக்கும். ரொம்ப கடவுள் நம்பிக்கையுள்ள பர்சன், அவர் ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர். அவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு எதுவும் பெருசாக ஒன்று தெரியல. ஆல்வேஸ் இஸ் சப்போர்ட்ஸ். இப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது வந்து நிறைய மெனக்கிட வேண்டியது. ஏன்னா நம்ம சர்வசாதாரணமாக கொண்டு போய் ஒரு பொருளை கொண்டு போய் ரீச் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் கண்டிப்பாக சோர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரதான் செஞ்சிருக்கோம். அப்போ உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுங்க? உற்சாகப்படுத்துறது ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாடு, தியானம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் எத்தனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திருப்பேன், வாக் போவேன், பிரிஸ்க் வாக் வருவேன், யோகா பிராணாயாமா. இது நீங்கள் என்ன இதெல்லாம் வந்து மனசில் ஒரு கட்டுப்பாடாக இதாக வந்து தெளிவாக வைக்கிறதுக்கு வந்து உதவுது. அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உதவுது. அவ்வளோதான். மெடிடேஷன் பண்ணுறோம், கிளாரிட்டி இருக்கும், எத்தனையோ டென்ஷன்ஸ் இருக்கும் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு? ஆமாம், மேரேஜ் ஆகி ஒரு சன் கேட்குறேன், ஒரு டாட்டர். இப்போ இந்த யுகத்தை பொறுத்தவரை வந்து நம்ம இப்போ இந்த கடவுள் ஈடுபாடு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இளைஞர்களோட தாட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் நீங்கள் அதில் வித்தியாசமாக வந்து இந்த கடவுள் இந்த மாதிரியான இதுக்கு வர்றதுக்கு வேறு ஏதாவது காரணம்? சின்ன வயசுலேருந்து ஃபாதர் வந்து ரொம்ப பக்தியாக இருக்கிறவர். ஹி வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் எல்லாமே இன் கேரியர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். மேபி அதோட ஈர்ப்பு அது வந்து சின்ன வயசுலேருந்து வந்திருக்கலாம். அப்புறம் இந்த கடவுள் ஈடுபாடுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழிமுறையில் கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு தப்பே பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு கடவுள் நம்பிக்கையில் இருப்பார், அதை பண்ண வேண்டாம், நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல வழிநடத்தி செல்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்குது. ஏன்னா ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு தன்னிறைவு இருக்கக்கூடிய ஃபேமிலி பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் அவங்களுடைய சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வேறு மாதிரி தான் இருந்திருக்கு. இது ரியல். பட் நீங்கள் வந்து முழுக்க அப்படி போகிறங்கிற போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அல்லது வேறு ஏதாவது ஒரு சம்பவங்கள் அப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும்? இல்லை, என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய இடையூறுகள், நிறைய தடங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிளில் ப்ராஜெக்ட் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பெரிய எவ்வளோ பேக்கப்போ பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து ஒன்றும் கிடையாது. அதில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பல நாட்கள் தூங்காமல், எவ்வளோ கேபிள்லேயே பண்ணுற சிரமங்கள் எவ்வளோ இருக்குது பூரா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மனம் உடையாமல், ஏன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரென்த் வேணுங்க மனசுக்குள்ள. நிறைய தடவை மிக்ஸ் ஆகிருக்கு, என்னடா இது லைஃப், இது ப்ராஜெக்டா, இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் தோணும். அந்த மாதிரி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரே பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறது, நம்ம கண்டிப்பாக வருவோம், நிச்சயம் நம்ம வருவோம், நல்லா வருவோம் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக டெக்னிக்கல் ஓரியன்டாக. ஆமாம். நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சைடு படிச்சீங்க. ஆமாம். இப்படி உள்ள வந்து எப்படின்னா எங்கள் என்னன்னு சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருப்பாங்க, அவங்க டாக்டராக இருக்க முடியாது. அது மாதிரி தான் நான் வந்து டெக்னிக்கல் பர்சன் கிடையாது. டெக்னிக்கலாக எனக்கு 0 டெக்னிக்கல்.
பட் நம்ம இருக்கிற டெக்னிக்கல் பர்சன்ஸ் கூட இருக்கவங்க அவங்கள வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். we have a core team. core team பார்த்தீங்கன்னா முத்துக்குமார்னு சொல்லியிருக்காரு, இஸ் என்ன சொல்ல சாஃப்ட்வேர் ஜீனியஸ்னு சொல்லுவாங்க. விஷால் இஸ் வெரி டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். முரளி அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஞான முரளி, இட் இஸ் ஒரு மெட்டீரியல் மார்க்கெட்டிங். நாங்களும் ஒரு பார்ட் ஆஃப் டீம் மாதிரி எல்லாமே போகிறோம். ஏன்னா ஒரு இது மட்டும் எல்லாமே பண்ணிட முடியாது, நம்ம கூட இருக்கவங்களாம் சேர்ந்து வர்றது எனக்கு ஒரு அப்படி இருந்தாலும் அந்த தலைமை வந்து இப்போ நம்ம நடத்தக்கூடிய வேற துறையாக இருக்கிறது முழுக்க உங்களுக்கு இது வேற துறை அப்படிங்கும்போது அதில் அதை பற்றி விஷயங்கள் கொஞ்சம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வழிநடத்துறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல, அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தது இல்லை எனக்கு. அந்தளவுக்கு அவங்க தெளிவாக ரொம்ப அந்யோன்யமாக இருக்கீங்க. ஜேவிஎம் கம்பெனியின் பேர் எப்படி? ஜேவிஎம் அப்படின்னு சொல்லி இது பண்ணது பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் விஷால் முரளியன் முத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சேன். ஜேவிஎம், ஜே ஃபார் ஜெகதீஷ், வி ஃபார் விஷால், எம் ஃபார் முரளியன் முத்து. இதுலேயும் ஒரு டீமாக இருந்தோம், அதனால அதை வச்சு நம்ம ஜேவிஎம்னு வச்சிட்டோம். இப்போ இந்த வழிகாட்டிங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டிராக்கிங் எவ்வளோ மாடர்ன் நேம்ஸ் எத்தனையோ பேர்கள் இருக்கு. மாடர்ன் அந்த நேம் வைங்க இந்த நேம் வைங்கன்னு சொன்னாங்க. ஒரு தமிழ் பேராக இருக்கட்டும், வழிகாட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு புதுமையான பேராக இருக்கு. ஒரு வழிகாட்டுறது எல்லாத்துக்குமே வந்து ஷோஸ் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ அதனால வழிகாட்டிங்கிறது வச்சோம். வழிகாட்டி சிஸ்டம்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் டீம் வழிகாட்டி அப்படின்னு வச்சோம். இப்போ மல்டிநேஷனல் பிராண்ட்ஸ் நிறையா இப்போ இன்டர்நெட் பேஸ்ட் இதில் வந்து உங்களுடைய ஓன் பிராண்ட் வந்து இப்போ யூஆர் ப்ரொடியூசிங் அது மார்க்கெட்டிங் சம்மந்த பிராண்ட்ஸ் எப்படி? இல்லைங்க, எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் நிறுவனமே தயாரிக்கிறது இருக்கவே இருக்காது. என்ன பண்ணுவாங்க, அவுட்டர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பண்ணி தருவாங்க, உள்ள இருக்க போர்டு ஒருத்தவங்க பண்ணி தருவாங்க. இது மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் அந்த ப்ராடக்ட். அது மாதிரி நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து சிலதெல்லாம் இம்போர்ட் பண்ணுவோம், வெளிநாடுகளில் இம்போர்ட் பண்ணுவோம். இங்கே லோக்கல் இந்தியன் கம்பெனிஸ் கிட்ட வாங்கி இங்கே அசம்பிள் பண்ணிக்கணும் தேவையான. பட் இந்த ப்ராடக்ட் நேம் வந்து எங்களோட ப்ராடக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணுறதுங்கிறது இயல்பான விஷயம் கிடையாது பேசிக்கலி. அப்போ எல்லாமே கலந்துருது. இப்போ இந்த கூகுள் எர்த் ட்ராக்கிங் சிஸ்டம், எனி மொபைல் ட்ராக்கிங் அதுலேருந்து உங்கள் ப்ராடக்ட் என்ன வேரியேஷன்? இல்லைங்க, கூகுள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேப். எல்லாருமே வந்து கூகுளில் மேப் வாங்குறாங்க பண்ணுறாங்க. அது மாதிரி நாங்களும் வி ஹேவ் ஒரு மேப், அவ்வளோ வேற ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. இப்போ இந்த வெப்சைட் எல்லாமே நீங்கள் இந்த சிக்னல்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம், வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட செக்யூரிட்டி பேஸ் பண்ணலாங்கிறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இப்போ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேமராஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இதில் முதல் முறையாக இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டாக பண்ணாங்க. எப்படி எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸ் இன்டகிரேட் பண்ணி அதை கண்ட்ரோல் ரூம் கொண்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் அதை பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு முன்னுதாரணமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏரியல் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம்னு இந்த ப்ராஜெக்ட் பண்ணார். அப்போ டாக்டர் சைலேந்திர பாபு சார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண இந்த ப்ராஜெக்ட் பெரிய நிறுவனங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் அந்த ட்ரெண்ட் எடுத்து பண்ணோம். எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸ்லையும் கேமரா ஃபிட் பண்ணி அதே கண்ட்ரோல் ரூமில் வந்து இணைச்சு என்ன தவறுகள் நடந்தாலும் டிராஃபிக் வயலேஷன்ஸ் பண்ணாலும் அந்த கண்ட்ரோல் ரூம் மானிட்டர் பண்ணி அதை ஃபைன் பண்ணுற மாதிரி. ப்ளஸ் கீ லொகேஷன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், டிராஃபிக் நிறைய இடத்துலலாம் இந்த திருட்டு போகிறது தவிர அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கேமராஸ், ஸ்பீடும் கேமராஸ் மாட்டி அதையும் மானிட்டர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமைஸ் பண்ணுற மாதிரி. சார்ஜன்ஸ் வந்து மெயின் ரோட்டில் இருந்து ஒரு அஃபெண்டர் பண்ணாங்கன்னா அங்கேயும் ஆன்லைனில் வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. இது ஒரு முழுமையான ஒரு ப்ராஜெக்டாக வந்து போகணும். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் நடந்தது. அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது ஒரு சந்தோஷம். அதை எப்படி ப்ராக்டிக்கலாக அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? போலீஸ் வந்து டிராஃபிக் வயலேட் பண்ணுறாங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எப்படி பண்ண முடியும்? பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலையும் டிராஃபிக் சிக்னல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் போட்டிருப்பாங்க. அந்த ஒயிட் லைனை நீங்கள் கிராஸ் பண்ணி நிறுத்தினாலே ஒரு அஃபென்ஸ் தான். நீங்கள் கிராஸ் பண்ணி நிறுத்தினீங்கனாலே இமீடியட்டாக என்னாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கேமரா வந்து கண்ட்ரோல் ரூமில் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸில் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணாங்க, அதை ஃபோட்டோவை எடுத்துடுறாங்க. நீங்கள் வந்து தாண்டி வந்து உங்கள் நம்பர் பிளேட் ஸ்கேனரோட நம்பர் பிளேட்டோட அதை வந்து ஃபோட்டோவை எடுத்துடுறாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த கன்சர்ன் அட்ரஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஃபைன் அனுப்பிச்சலாம் அனுப்பிச்சுட்டு அந்த ஃபைனை நாங்கள் அப்ளை பண்ணுவோம். இது இப்போ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமில் வந்து இதுக்குன்னு வந்து ஒரு கமிஷனரோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா தேர் டூயிங் இட் எல்லாமே பூரா அந்த டீம் மூலியமாக பண்ணிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இப்போ கோயம்புத்தூரில் மட்டும் தான் இது மாதிரி இருக்காங்க? இல்லைங்க, தமிழ்நாட்டில் மற்ற ஊர்களில் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் பண்ணாங்க. இது நீங்கள் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்க? நாங்கள் தான் பண்ணுவோம். இதுக்கு எல்லாமே இந்த கேமரா இன்ஸ்டலேஷன், கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன், இது கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தான் பண்ணிடுவோம். ஓ சரி சரி. இது இப்போ மற்ற கண்ட்ரியில் இதுமாரி இந்த மாதிரி ட்ராக்கிங் மற்ற கண்ட்ரியில் இது மாதிரி ட்ராக்கிங் இல்லை, மற்ற கண்ட்ரியில் வந்து இதோட அட்வான்ஸ்டாக இருக்கும்.
சரி. நம்ம கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி இதை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் எல்லாமே வந்து எல்லாமே ஆன்லைனில் இருக்குது மற்ற கண்ட்ரிஸ் இருக்கும்போது. நம்ம இப்போ வளர்றதில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கோம். மற்ற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன், சிங்கப்பூர் மாதிரி கண்ட்ரிலாம் நீங்கள் ஒரு இடத்து ஸ்பீட் லிமிட் கிராஸ் பண்ணிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ரேடார் மூலியமா இமீடியட்டாக அதை செக் இட், இந்த ஸ்பீட் போயிட்டு இருக்கு பண்ணிக்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இப்போதைக்கு சிக்னல் டிராஃபிக் சிக்னல்ஸ் மட்டும் டிராஃபிக் சிக்னல்ஸ் இது பண்ணியிருக்கேன். அது கீ லொகேஷன்ஸ், லா அண்ட் ஆர்டர், கிரைம் லொகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் கேமராஸ். இது 24 ஹவர்ஸ் சர்வீஸ் இல்லைங்களா? இல்லை அதை நம்ம ஆன் ஆஃப் அது மாதிரி இல்லை 24 ஹவர்ஸ் 24 இது டே அண்ட் நைட் கேமராவில் டே அண்ட் நைட் இரவு நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வேலை செய்யணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் புதுமையாக வந்து இப்போ பண்ணுறேங்கிற போது இப்போ இந்த மாதிரி ரிசர்ச் டீம் வச்சு நம்ம புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும் போது நமக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது அரசாங்கத்தில் வந்து இது கிடைக்குதுங்களா? இல்லை இல்லைங்க, பொதுவாக நாங்கள் வந்து பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி வந்து பெரிய லெவலில் நாங்கள் போனது கிடையாது. இந்த கேமரா அப்படிங்கிறது எங்களுக்கு புதுசு கிடையாது. என்ன காரணம்னா நிறைய கம்பெனிஸ் இந்த திருப்பூர், ஈரோடு நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராநெட்டுங்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஃபேமஸாக இருக்குது. எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருப்பீங்க, உங்களுக்கு 5 பிரான்ச்சஸ் இருக்கும். 5 பிரான்ச்சஸ்லேயும் கேமராஸ் போட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து இன்னும் உங்கள் கம்பெனியில் நடக்குது அதை பார்த்துட்டு வந்து நாங்கள் இன்றைக்கி 4 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த கேமராங்கிற இந்த டெக்னாலஜி வந்து எங்களுக்கு ஒரு புதுமையானது கிடையாது. அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இல்லை இப்போ இந்த சிபிஎஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? அது அந்த மாதிரியான விஷயங்கள் இது ஒரு முன்மாதிரியாக நீங்கள் கொண்டு வரணுங்கிற போது இது வந்து கவர்மெண்ட்டுக்கு இப்போ இது கொண்டு போகிறீங்களா இல்லை நீங்களே இது இல்லைங்க, கவர்மெண்ட் மூலிமா வந்த ஆர்டர் தான். கவர்மெண்ட்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறோம் கவர்மெண்ட்ஸ்க்கு. பட் அது நிறைய இருக்குங்க, நிறைய விதிமுறை கவர்மெண்ட்னு அது பல இது இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து சாங்ஷனிங் எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நம்ம எடுக்க முடியும் பண்ண முடியுங்கிறது கிடையாது. புது புது திட்டங்கள் இருக்குங்கிறத வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்கிறோம். சில இதெல்லாம் கொண்டு போகிறோம் பண்ணுறோம். அது பேஸ்ட் ஆன் தி கவர்மெண்ட்ஸ் ஐடியா எப்படி பண்ணுறது ஆர்வத்தின் அடிப்படையில். இப்போ இந்த மாதிரியான தீமோட ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்போ அவங்க சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும், புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய படிக்கணும். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது இல்லைங்க, என்னன்னா இன்னைக்கு புது புது ப்ராஜெக்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் வேணாம். காலேஜில் பண்ணுறோம் ப்ராஜெக்ட் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஓடுற பைசைக்கிள் பண்ணுவாங்க, பைக் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்டை கொண்டு வர்றது வந்து யார் வேணாலும் கொண்டு வந்துடலாம். பட் அதை மார்க்கெட்டு கொண்டு வரது தான் வந்து கஷ்டம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா விற்கணும். என்னன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இருந்தாலும் அது சரியான கம்பெனி சரியான கையில் இருந்து கரெக்டாக வெளியே வந்தால் தான் அது வந்து சக்ஸஸாக வெளியே வரும். நீங்கள் நல்ல ப்ராடக்ட் வந்து ஒரு தப்பான ஆளுகிட்ட இருந்து அது வந்து வெளியவே வராது. அதனால என்ன டெக்னாலஜி என்ன இது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து சும்மா எடுத்து டைரெக்டாக கொண்டு வர முடியும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஹெவி காம்படிஷன். இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க, எம்என்சி கம்பெனிஸ் கூட இருக்காங்க. அவங்களே நம்ம டைரக்ட் ஃபைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ஏதாச்சும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை டெவலப் பண்ணி அதை ப்ராடக்டாக வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த டெக்னாலஜி வாங்குறதுக்கே நிறைய கம்பெனி இருப்பாங்க. நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் பெரிய கம்பெனிஸ் கூட வந்து அதை வாங்கிட்டு போகிறதுக்கு பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பாருங்க தெரியாமல் போயிருக்கு வரதெல்லாம் பண்ணுவாங்க. அது பாருங்க சின்ன ஆளுங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, பட் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பெரிய கம்பெனி கொஞ்ச நாள் கழிச்சு அது வரும். டெக்னாலஜி ஃபீல்டு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்னு எடுத்தீங்கன்னா எனக்கு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு இந்த லேப்டாப் எனக்கு பாருங்க 10,000 15,000 கிடைக்குது. அது ஒன்றுமே பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாமா? அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். அது கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நாங்கள் ட்ராப்ங்கிற ப்ராடக்ட் இருக்குது. இதை லான்ச் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த டீலர்ஷிப் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணும்போது யார் பெரிய ஆளுங்க பணம் வச்சுருக்கோங்கன்னு நாங்கள் பார்க்கறது இல்லை. எப்படி நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணணும், நல்லா வந்து வரணும், வாழ்க்கையில் எங்களுக்கு சர்வே ஆகணும், நிறைய பண்ணணும்னு இருக்கிற அந்த வேகம் இருக்கிறவங்ககிட்ட ஆர்வம் இருக்கிறவங்ககிட்ட டைரெக்டாக சில பேருக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து விற்காது, பணம் கொடுத்து வாங்கி வச்சுக்குவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி பீப்புள் தேவை கிடையாது. ஆர்வம் இருக்கவங்க, நான் வேலை செய்யணும் பண்ணணும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறவங்க அவங்ககிட்ட தான் மெயின் ப்ரிஃபரன்ஸே கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம்.